ஒரு கல்யாணத்துக்கு கூட போக முடியல. குழந்தை எப்போன்னு கேக்குறாங்க. சாந்தனு கிக்கி ஓப்பன் டாக். தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனர் பாக்யராஜோட மகன் சாந்தனு நடிப்புல வெளியான படம் ப்ளூ ஸ்டார். இந்த திரைப்படம் வெற்றி பெற்ற சந்தோஷத்துல பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க. சமீபத்துல தன்னோட மனைவி கீகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கீர்த்தியோட ஜாலியா கொடுத்த பேட்டியில பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் கசப்பான அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவுல அறிமுகமான சக்கர கட்டி படமே அவருக்கு வெற்றி படமா அமையல. அதுக்கப்புறமா அவர் நடிச்ச சித்து பிளஸ் டூ, கண்டேன், ஆயிரம் விளக்கு, அம்மாவின் கைபேசி, வாய்மை, கோடிட்ட இரங்கலை நிரப்புக, முப்பரிமாணம், வானம் கொட்டட்டும், மாஸ்டர், கசட தபர, முருங்கைக்காய் சிப்ஸ், ராவணக்கோட்டம், அப்புறம் ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரியான படங்கள்ல ஒரு சில படங்கள் மட்டும்தான் வெற்றியை தழுவுச்சு. பாக்யராஜோட மகனா இருந்துட்டு தமிழ் சினிமாவுல ஈஸியா நுழைஞ்சாலும் தனியா இன்னமும் ஒரு பெரிய வெற்றியை கூட ருசிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் சாந்தனுவுக்கு இருக்குது. ஆரம்பத்துல அவர் தேர்வு செஞ்ச கதைகள் அப்புறம் இயக்குனர்கள் சரியா அமையாத நிலையில தொடர்ந்து படங்கள் தோல்வியை தழுவிச்சு. ஆனாலும் எப்படியாவது ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு வராரு. மாஸ்டர் படத்துக்கு பின்னாடி தன்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த சாந்தனுவுக்கு பெருசா ஹிட் கிடைக்கல. இந்த நிலையில அசோக் செல்வன் கூட இணைஞ்சு டூயல் ஹீரோ சப்ஜெக்டான ப்ளூ ஸ்டார் படத்துல நடிச்ச சாந்தனுவுக்கு இப்போ வெற்றி கிடைச்சிருக்கிறதா பேட்டி கொடுத்துட்டு வராரு. தொகுப்பாளினியா இருந்த கீகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கீர்த்தனாவை போன 2015வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சாந்தனு. கல்யாணமாகி சுமார் 8 வருஷத்துக்கும் மேல ஆகக்கூடிய நிலையில இன்னமும் சாந்தனு அப்புறம் கீர்த்தனாவுக்கு குழந்தைகள் எதுவுமே பொறக்கல. இந்த நிலையில சமீபத்துல கொடுத்த பேட்டியில நடிகர் சாந்தனு அப்புறம் கீகி ஒரு கல்யாணத்துக்கு கூட போக முடியல அப்படின்னும், எங்க போனாலும் சில பூமர் ஆன்டிஸ் நைஸா வந்து குழந்தை எப்போன்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. அது வரும்போது வரும் அப்படின்னு அதிரடியா பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா தான் பேசிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் சவுண்ட் கேட்டுடக் கூடாது. உடனே அத்தை பூர்ணிமா பாக்யராஜ் ஓடி வந்து, "என்னாச்சு? எல்லாம் ஓகே தானா?" அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே "சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அத்தை" அப்படின்னு காமெடி டயலாக் மாதிரி சொல்லி அவங்கள சமாளிச்சு அனுப்புவேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க கிகி. இந்த நிலையில ப்ளூ ஸ்டார் சக்சஸ் மீட்ல பேசின நடிகை கீர்த்தி பாண்டியன், "இது எனக்கு கனவு படம் மாதிரி இருக்கு. நான் நடிச்ச படத்துல சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தது இந்த படத்துக்கு தான். இந்த படத்தோட பயணம் தொடங்குனதுல இருந்து இயக்குனர் அதிகமா என்கிட்ட டென்ஷனா இருக்கு கீர்த்தின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன்" அப்படின்னு சிரிச்சவங்க, இந்த படத்துல கடைசியா ஒரு வசனம் வரும். "இந்த வானத்துக்கு கீழ மரம், செடி, கொடிக்கு கீழ எல்லாமே சமம் தான்" அப்படின்னு கூட வசனம் வரும். "அதுதான் என்னோட எண்ணமும் கூட" அப்படின்னு பேசி முடிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியோட கடைசியில வந்து பேசின இயக்குனர் பா. ரஞ்சித், "ப்ளூ ஸ்டார் திரைப்படத்த வெற்றி படமா ஏத்துக்கிட்ட மக்களுக்கு நன்றி. அட்டகத்தி படத்த நான் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட சின்ன படங்கள் பண்றதா தான் கேட்பாங்க. ஆனா ஜெயக்குமாருக்கு பெரிய ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. பரியேறும் பெருமாள் படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்ததா கர்ணன் பண்ணாரு. என்னோட அரசியல நான் ரொம்பவே நம்புறேன். நான் நம்புற தத்துவங்கள் என்ன வழிநடத்தும் அப்படின்னு நம்புறேன். என்னோட அரசியல புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இங்க மேடையில இருக்காங்க. ப்ளூ ஸ்டார் அச்சு அசலா வெற்றி படம். நீலம் தயாரிப்புல இருந்து வர்ற படங்கள பிரச்சனைகளோட தான் சென்சார் அணுகுவாங்க. இந்த மாதிரி படம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ப்ளூ ஸ்டார் படத்துக்காக சென்சார் போனப்போ கூட இந்த படம் வெளியாக கூடாது அப்படின்னு வித்தியாசமான கருத்து சொன்னாங்க. அதுக்கு கேள்வி கேட்டப்போ சில பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப கம்யூனலா இருக்கு அப்படின்னும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரிவைசிங் கமிட்டிக்கு விண்ணப்பிச்சோம். படத்துல எதிரணி மற்றும் அதுல இருக்கக்கூடிய வீரர்களோட பேரை மாத்த சொன்னாங்க. ஒரு படம் எல்லாருக்குமே சமம். வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்படியான கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஆட்கள் சென்சார் போர்டுல இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு.